Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த quiltக்கு கவர் ஸ்டிட்ச் பண்றத பத்தி பார்க்கலாம். இதோட மெஷர்மென்ட்ஸை பார்த்தலாம். அகலம் வந்து 32 இன்ச் இருக்கு. நீளம் 48 இன்ச் இருக்கு. இப்போ எடுத்த இந்த மெஷர்மென்ட்க்கு எவ்வளவு cloth தேவை, அதை எப்படி கால்குலேட் பண்ணனும், அதை எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும்ன்றதை இப்ப பார்க்கலாம். இந்த clothல தான் இதுக்கு கவர் ஸ்டிட்ச் பண்ண போறேன். இந்த சின்ன quiltஐ வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அகலத்துல இந்த quiltோட சைஸை விட நம்ம வந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 1 இன்ச் வந்து ரெண்டு பக்கம் தையலுக்காக, இன்னொரு இன்ச் வந்து இந்த கவர் கொஞ்சம் லூஸா இருக்கிறதுக்காக. இப்போ நீளத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே கிளாத்தை தான் நம்ம மடிச்சு தைக்க போறோம். அதனால இந்த quiltோட அளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு டபுள் மடங்கா எடுத்துக்கணும். ரெண்டு பக்கத்துலயும் ஓரத்துல மடிச்சு தைக்கிறதா இருந்ததுன்னா வந்து அதுக்கு ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். இல்ல கரை இருந்ததுன்னா ஒரு பக்கத்துக்கு மட்டும் நம்ம மடிச்சு தைக்கணும்னா 1 இன்ச் எடுத்துக்கலாம். சோ நான் வந்து இதுல 2 இன்ச் ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்துல ரெண்டு பக்கத்துலயும் மடிச்சு தைச்சிக்கிறேன். ரெண்டு பக்கத்துலயும் மடிச்சு தைச்சாச்சு. சோ இதை எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதோட அளவு, இந்த quiltோட அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சுட்டு நம்ம வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்தாக்கா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து குறைஞ்சது 6லேருந்து 8 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால இதை வந்து மினிமம் 6லேருந்து 8 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரிஜினல் கிளாத் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு சைட்லையும். இது சின்ன பீஸ் ஆஃப் கிளாத்ன்றதுனால ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கார்னரில் நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேர்ன் பண்ணால் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டேர்ன் பண்ணும்போது மேல் பக்கம் மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்த கிளாத் வந்து உள்பக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இதை டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு quilt கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட quiltஐ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சு தைச்சோம். அப்போ தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 2-3 வாஷ்க்கு அப்புறம் கிளாத் சுருங்குனா கூட நம்ம சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடுத்தோம் 1 இன்ச்சு. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக quiltலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உள்ள அப்படியே பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வெளியே தெரியும். அண்ட் இங்கே எண்டில் வந்து நாடா அட்டாச் பண்ணியிருக்கோம். பட் அப்படி இருந்தால் இது வெளியிலலாம் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சு தைச்சோம். ஸோ இது அப்படியே வந்து உள்பக்கமாக விட்டுடலாம். ஸோ இது 6லேருந்து 8 இன்ச்சு நம்ம வச்சாதான் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அதை உள்பக்கம் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு quilt வந்து பழசாக இருந்தாலோ கிழிஞ்சிருந்தாலோ எதுவுமே நமக்கு தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். அதே மாதிரி அடிக்கடி வெளியவும் வராது. இப்போ நமக்கு இங்கே தேவைப்பட்டால் 2 பட்டன்ஸ் வந்து ப்ரெஸ் பட்டன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு எங்கே வேணுமோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ப்ரெஸ் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு நாடா வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நாடா அட்டாச் பண்ணும்போது இந்த எண்டில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த எண்டில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்பக்க கிளாத்லேயும் இந்த எண்டில் மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது இந்த எண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி இந்த மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் அட்டாச் பண்ணணும். இப்போ ஒரிஜினல் quilt நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இதில் வந்து நான் நாடா தான் அட்டாச் பண்ணேன். ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. நம்ம quiltலாம் தைக்கும்போது நல்லா 2 முறை தையல் போடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து மடிக்கிறதுக்கு கிளாத் வந்து கொஞ்சமாக இருந்தது. அதனால நான் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு தான் மடிச்சிருக்கேன். ஸோ இதை இந்த இடத்துல நம்ம கட்டிடலாம். இந்த மாதிரி இது ஃபோல்டிங் இருக்கிறதுனால இது அடிக்கடி வெளியில் வராமல் இப்படி தெரியாமல் ரொம்ப நீட்டாக கவர் ஆகிருக்கும். இது உள்ள இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து இந்த எண்டில் வந்து நாட் கட்டிடலாம். ஏற்கனவே நம்ம டிஃப்ரெண்ட் மாடலில் பில்லோ கவர், சோஃபா குஷன் கவர், ஜிப்பு வச்ச பெட் கவர்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். மீதி இருந்த கிளாத்தில் 2 பில்லோ கவர் ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் பில்லோ இந்த மாதிரி இருக்குனாலோ இல்லாட்டி ரெக்டாங்கிள் சைஸ் பில்லோனாலோ அதுக்கு வந்து நீள அகலம் மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு
ஸோ இங்கே தையல் இருக்குன்னா அங்கேருந்து இந்த பக்கம் தையல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அகலத்தில் இது வந்து ஸ்கொயர் டைப்பாக இருக்குது. ரெக்டாங்கிள் சைஸாக இருந்தால் அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அதில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்கொயர் டைப்புங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் நிறைய இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த கேல்குலேஷனும் சரி ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் சரி குவில்ட்டுக்கும் பில்லோக்கு எல்லாமே சேம் தான். ஃபோல்டிங்கில் மட்டும்தான் டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் குவில்ட்டுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது இந்த கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு இந்த பெரிய பீஸை இப்படி மூடிட்டு மேலே இந்த சின்ன பீஸை இந்த பக்கம் இப்படி மூடிட்டு ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். இதே உங்களுக்கு பில்லோக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன பீஸை உள்ளே மூடிட்டு பெரிய பீஸை இப்படி மூடிட்டு ஸ்டிச் பண்ணணும். மற்றபடி அளவு எல்லாமே சேம் தான். இதுதான் அந்த ரெண்டு பில்லோ கவர். இந்த மாடல் கவருக்கு என்வலப் பில்லோ கவர்னு பேர். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.